திமுக நடத்துற கூட்டத்துக்கும் விஸ்வ இந்து பரிஷத் நடத்துற கூட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. திமுக கூட்டத்துக்கு நீங்க போனா 200 ரூபா உங்களுக்கு பணம் கொடுப்பான். இங்க விஹெச்பி பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு, முடிஞ்ச உடனே 200 ரூபா பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போனா கூட்டத்துக்கு கூப்பிடும் போதே வேன்ல பிரியாணி வாசம் கம கமன்னு இருக்கும். இங்க வந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு பிரசாதம் இருக்குன்னு சொல்றாரு. சொல்லும் போதே பிரசாதம்னா அது என்ன தயிர் சாதமா இருக்கும், இல்லைன்னா லெமன் சாதமா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்படி கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற கூட்டம் நங்கநல்லூர்ல நடக்கிறது என்றால், நிகழ்ச்சி வருவதற்கு 200 ரூபாய் பணம் இல்லைங்க. அந்த உடன்பிறப்புகள் நாங்கள் இல்லை, வந்து கேட்டுவிட்டு நாங்கள் தர்மரக்ஷர் நிதி கொடுப்போம் சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், அப்படி ஒரு கூட்டத்தை RSSனால, இந்து முன்னணினால, விஸ்வ இந்து பரிஷத்தினால மாத்திரம்தான் இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்பதை இந்த பொதுக்குழு கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்குதுங்க. இது சாதாரண மாற்றம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்து ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹிந்து ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல ஹிந்து உணர்வு வரணும். உணர்வு இருந்தா தான் ஒற்றுமையே வரும். ஹிந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது. இந்துவுக்கும் உணர்வு இருக்கு. உப்பு போட்டு திங்கிறவன் தான் இந்து. தன் ஊரை பற்றி யாராவது குறை சொன்னா கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது. நங்கநல்லூர்காரெல்லாம் சரியில்லைன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு வச்சுங்க, கோபம் கொப்பளித்து கொண்டு வருகிறது. தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா, குறை சொல்லிவிட்டா, அவ்வளவுதான், கோபம் கொப்பளித்துரும். என்ன வேணாலும் பார், 2ல 1 பார். என் வீட்டை குறை சொல்லுகிறான், கோபம் வருகிறது. என் குடும்ப உறுப்பினர்களை பற்றி குறை சொல்லிட்டான், கோபம் வருது. நம்ம சகோதரிகள்லாம் யாராவது வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க, அது வேற. வெளியில யாராவது வீட்டுக்காரரை குறை சொல்லிட்டா விட மாட்டாங்க. என் புருஷனையா குறை சொன்ன உன்னை 2ல 1 பண்ணிடுறேன் பார். கோபம் வருது இல்ல, உணர்வு இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வருது. கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பூம்புகார்னு ஒரு சினிமாவுக்கு கதவசம் எழுதினார். உங்களுக்கு தெரியும், விஜயகுமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த அம்மா தான் அதுல கண்ணகியா நடிச்சாங்க. அந்த படம் வந்து முடிச்ச உடனே சிலப்பதிகாரத்தை பத்தின படம், கோவலன் கண்ணகி. தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கலைஞருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினாங்க. ஏன் பாராட்டு கடிதம் எழுதணும்? அந்த கதையில, பூம்புகார் படத்துல, அந்த கண்ணகியினுடைய கால் சிலம்பை ஒரு அமைச்சன் மாற்றி எடுத்து வைத்து விடுகிறார். கால் சிலம்பை திருடியவர் அமைச்சர். மறுநாள் பாண்டியன் நெடுஞ்செழியன் அதை கோவலன் திருடியதாக புரிந்து கொண்டு மரண தண்டனை விதித்து விடுகிறான். இப்படிதான் பூம்புகார் கதை வருது. ஆனால் சிலப்பதிகார கதை நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்தில் என்ன வருகிறதுன்னா, அந்த கால் சிலம்பை மாற்றி அதை திருடியவர் ஒரு பொற்கொல்லர். ஒரு பொற்கொல்லர் திருடியதாகத்தான் இளங்கோவடிகள் கதையில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில். கலைஞர் அதை ஒரு அமைச்சர் திருடியதாக மாத்திருப்பார். மந்திரியானா அவன் திருடத்தான் செய்வான்னு முதல்ல சொன்னதே கருணாநிதி தான். பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க. என்னைய மந்திரியாக்குனால் நான் திருட வேண்டாம்னு அந்த படத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது தெரியாம நாமெல்லாம் அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால சிலப்பதிகார கதை வேற. இன்னைக்கு திருடுறவன் மந்திரி தானே, அதனால மந்திரி திருடுனதா காமிச்சிருக்காரு. ஆனால் பாருங்கள், ஒரு உணர்வுள்ள சமுதாயம் தங்கள் மீது 2000 ஆண்டுகளாக இருந்த ஒரு வரலாற்று களங்கத்தை ஒருத்தர் கதைவசனம் மூலமாக அதற்கு மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து அதை பாராட்டுகிறதே, அது உணர்வுள்ள சமுதாயம் என்று நான் அதை பாராட்டுகிறேன். அதுதான் அந்த உணர்வு வேணும். நமக்கு தெரியும், சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். நிறைய பேர் இங்க சுஜாதா ரசிகர்கள் இருப்பீங்க, நானே சுஜாதா ஃபேன். அவர் குமுதம் பத்திரிகையில ஒரு தொடர் கதை எழுதினார். அந்த கதைக்கு பேரு கரை கடந்த குரத்தி அப்படின்னு எழுதினார். உடனே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த முதல் இஷ்யூ வந்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குமுதம் பத்திரிகையை ரோட்ல போட்டு எரிச்சாங்க. சுஜாதாவுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. அதற்கப்புறம் 2வது அத்தியாயத்தில் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு அந்த கதை திருத்தி எழுதப்பட்டது. ஏன்? உணர்வுள்ள சமுதாயமா. நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, ஓபிசியா, பொதுப்பட்டியலான்னு இல்லை.
என் சமுதாயம் என் கண் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டால், சிறுமைப்படுத்தப்பட்டால் நான் பொங்கி எழுவேன் என்பதை காண்பித்த சமுதாயம். அதனால் நான் அதை பாராட்டுகிறேன். பாராட்டித்தானே ஆகணும். சிவகவின்னு ஒரு சினிமா, அந்த சினிமால MK தியாகராஜ பாகவதர் ஹீரோவா நடிச்சிருக்கிறார். 1940களில் வந்த படம். அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டை தியாகராஜ பாகவதரே பாடியிருக்கார். MKT என்ன பாடியிருக்கார் தெரியுமா? முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு. முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு பாடினோடனே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அப்படி ஒரு பாட்டு வருதுன்னு சேர்ந்து முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கடுமையான ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க. முகமது அப்படின்னா இவர் முகம் அது அப்படின்னு காதலியினுடைய முகத்தை சொல்ற பாட்டு அது. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? முகமது நபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாட்டு வரக்கூடாது, நாங்கள் ஆட்சேபிப்போம் என்று சொன்னதுனால முஸ்லீம்களுடைய ஆட்சேபனையை எடுத்துக்கொண்டு வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு மாறி போச்சு. இப்போ பழைய MKT ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சிவகவி படத்துல வரும், வதனமே சந்திர பிம்பமோன்னு MKT பாடுவார். முகமது சந்திர பிம்பமோ வதனமே மாறி போச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே. இப்ப என்ன நடக்குது? படம் ரிலீஸ் ஆகி இந்து மதத்தை அவமானப்படுத்தி, இந்துக்களை கேவலப்படுத்தி, நமது கோவில்களை கொச்சப்படுத்தி என்ன படம் எடுத்தாலும் அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது பாட்டு ஓடுது. டெக்கான் ஹெரால்டு ஒரு பத்திரிகை, ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும்போது 80களில் அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல, சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது. அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை. அந்த கதை வந்த உடனே காலையில் அந்த பத்திரிகையில கதை வருது. அடுத்து 11-12 மணிக்குள்ள டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. என்ன புரிஞ்சுக்கிட்டா? முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது, நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான். அடிக்க வந்தவன், எரிக்க வந்தவன், யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது, ஆனாவனாவே தெரியாதவன், ABCDயே தெரியாதவன்லாம் வந்து அதை எரிச்சிட்டான். ஆனா உண்மை என்ன? அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது, ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம். அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு பெண் தொழிலாளி, அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன். எந்த இந்துவும் கோவிச்சுக்கல. ஒரு பிராஸ்டியூட், விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீதான்னு பேர் வச்சிருக்கிறிய அப்படின்னு எந்த இந்துவும் கோவிச்சுக்கல அந்த கதையில. ஆனால் முகமது இடியட்ன்றதுல முகமதுவை பத்தி கோவிச்சுக்கிட்டான். அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க. ராமகிருஷ்ணகிட்ட அந்த பத்திரிகையை கூப்பிட்டு நீ பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான் ஹெரால்டு. எப்படியெல்லாம் நாட்டு நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. உணர்வுள்ள சமுதாயம் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பதுதான் என்பது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தம் இல்லை. அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், BJP எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் என்பதை நாம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ரியாக்ட் பண்ணணும், அப்பதான் தெரியும். காவல்துறைக்கு எப்படி தெரியும்? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? மனம் வலிக்குதுன்னு எப்படி தெரியும்? நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு? அப்பதானே அவனுக்கு அது புரியும். இல்லைன்னா அது தெரிய வராது. சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே, கருணாநிதி முதல் முறையாக முதலமைச்சரான உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க. உங்களுக்கு தெரியும், அது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க. அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல. காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம், அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது, காயப்பட்டது, ரணமாச்சு. நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன். இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு 4-5 கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும்.
என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி? சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்துற இந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில் யாருக்கு தெரியாம நடந்ததா? இல்லைங்க, பகல்ல தான் நடந்தது, எல்லாரும் பார்க்க முடியாது நடந்தது. சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல மெயின் பஜார்ல அந்த ஊர்வலம் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா? மெயின் ரோட்ல நடந்துச்சு. ஒருவேளை ஆளே இல்லாத கடைத்தெரு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க. அவர் சொல்றாரு, தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான், அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும், யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும், இந்த ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார். ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க. நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம். அப்போ இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா? இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும், அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கணும். இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயம் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்கிற செய்தி, அவங்க நம்ம கொடுக்கிற மெசேஜ். அவன் கிளியரா இருக்கான், அவன் தெளிவா இருக்கான், திமுக தெளிவா இருக்கான். இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான். இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான். அவன் அரசியல்வாதி, அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும். இங்க எனக்கு முன்னால பேசினவர் சொன்னார்ல, கேவலம் ஓட்டுக்காகனார்ல, அப்பதான் கிடையாது. பிஜேபி காரன் கேவலம் ஓட்ட கேவலம் நினைச்சா நான் பிஜேபியில இருக்க முடியாது. ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா விஸ்வ இந்து பரிஷத்துல எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சொக்கலிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு. அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க, அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தாரு, தர்மத்தின் பக்கம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் 100 ஓட்டு இருக்கு, பாண்டவர்கள்ட்ட 5 ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க கேட்பீங்க, ஓட்டு 5 ஓட்டு இருக்கலாம், ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காருங்க, அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு சொல்லுவேன் நான். அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தலில் நீ இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டால், நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டோம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊரா பறந்து போயிடுவார், இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார். ஏன்னா அதிகம் படிச்சவங்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. நீங்க ரொம்ப படிச்சவங்க, அதனாலதான் இது புரியவில்லை. தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான், தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான், கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான், சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான், இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், தான் ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், 500 1000 பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து. அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம். டாஸ்மாக் கடையும் 200 ரூபாய் உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க. அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கு திமுக. அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது, காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? ஒரே ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்றோம். அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு, ஏன் போட மாட்டியா? நீ ஜாதிக்கு போடுற, சாராயத்துக்கு போடுற, தலைவருக்கு போடுற, சினிமாக்காரனுக்கு போடுற, கட்சிக்கு போடுற, சின்னத்துக்கு போடுற. நாங்க 4 தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனாலதான் நாசமா போச்சு தமிழ்நாடு. ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா? அதுதான் பேச்சு. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்துவா ஓட்டு போட்டா? இந்த உணர்வு இருக்கணுங்க. முதல்ல உணர்வு இருந்தா தாங்க ஒற்றுமை. ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியதில்லை. உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும். தஞ்சாவூர் டெல்டா பக்கம் போனீங்கன்னா, நாகப்பட்டினம் டெல்டா பக்கம் இந்த வருஷம் நெல் பயிரிடணுமா வேண்டாமா, ஒரு போகத்தோட நிறுத்தி கொள்வோமா இல்ல 2 போகம் போவோமா, இப்படி எல்லாம் அவங்க எப்ப தெரியும் முடிவெடுப்பாங்க?
மேட்டூர் அணையில டேம்ல தண்ணி எத்தனை அடி இருக்குன்னு பார்ப்பான். 125 அடி தண்ணி நிரம்பி வழியுதுன்னா டெல்டால ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்லைங்க இந்த வருஷம் மழை குறைவுங்க, 100 அடி தான் தண்ணி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. ரொம்ப குறைஞ்சிருச்சு, குடிநீருக்கே பற்றாக்குறை, 70 அடி தான் இருக்கு மேட்டூர் டேம் தண்ணி, விவசாயமே பண்ண வேணான்னு முடிவு எடுத்துறான். அவன் ஊர்ல மழை பெய்தால் கூட, தஞ்சாவூர் டெல்டால மழை பெய்தால் கூட அவனுக்கு தெரியும் இந்த மழை 1 நாள் 2 நாள் தான். மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி வந்தாதான் இங்க விவசாயம் நடக்கும். எப்படி விவசாயிகள் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எவ்வளவு என்பதை பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்களோ, அதை போல தாங்க அரசியல்வாதியோ பத்திரிகையோ நீதித்துறையோ சட்டமோ காவல்துறையோ இந்துக்களின் உணர்வு மட்டம் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இந்துக்களின் உணர்வு மட்டம் குறைவாக இருந்தால் எந்த நடவடிக்கை இருக்காது, எதுவுமே இருக்காது. காதல் திருமணம் நடக்குதுங்க, நான் வரவேற்கிறேன். 2 ஜாதிகளுக்கு இடையே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான், வரவேற்கிறேன். 2 மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், வரவேற்கிறேன். ஒன்று காதலுக்கு எதிரி இல்லை பிஜேபி. யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எந்த ஜாதி இந்த ஜாதிலாம் இல்லை, அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன் நான். இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்குன்னு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. அந்த பையனும் பொண்ணும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னே ஒன்று ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க. ஏன்னா வேற வேற மதத்தை சார்ந்தவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ என்னன்னா, முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான், ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்துருது. இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறான், தலைகீழா நின்னால் நடக்க மாட்டேங்குது. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, ஜமாத் வரைக்கும் போகுது, கூட்டமா சேர்ந்து வந்துடுறான், 500-1000 பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான், திணறாரு ஏட்டையாவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும். எத்தனை நாங்கள் உதாரணம் பார்த்துருக்கோம் தெரியுமா? பெற்றோர்கள் வந்து அழறாங்க, அந்த பொண்ணு பிடிவாதமா அவர் கூட தான் போவேங்குது. போகட்டும், சட்டம் சொல்லுது, சரிதான் சொல்லுது, போகட்டும். ஆனால் காதல்னா 2 பக்கம்ல வரணும், அதான பிரச்சனை. இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம், இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கணும்ல. முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம், வரவேற்கிறேன். ஆனா இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறான் எங்கேயுமே. அதை அந்த சமூகம் அனுமதிப்பது இல்லையே, பிரச்சனை வருது. அப்போ இந்த ஒருதலையான காதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனை இருக்க. இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டாமா? திமுக புரிந்து கொள்ள வேண்டாமா? கேரளா நீதிமன்றம் அதைத்தான் சொல்லுச்சு. லவ் ஜிஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும். எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருந்தான். அந்த பயவில் விஜயை பத்தி பேசும்போது 4 முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு தர இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த 4 முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான். கவர்னர் அவதூறா பேசியிருக்கான், பிஜேபி தலைவர்கள் அவதூறா பேசியிருக்கான், இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழுகி போற அளவுக்கு பேசியிருக்கான். அப்ப எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல. இந்த 4 இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவரோட கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கினங்க, நாங்க வரவேற்கிறோம். ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீக்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா? அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பதுதான் என்று வீரமணி பேசினாரே, அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கார்ந்து இருந்தாரே, அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க? கிராமத்தில் சொல்லுவான்ல, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை உரிமையை பெரும்பான்மைக்கும் கொடுன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு. இந்தியாவில் இந்துக்கள் நிலைமை என்ன இருக்குன்னா, உலகத்தில் பல நாடுகளில் பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். இலங்கையில் என்ன நடந்தது? சிங்களர்கள் பெரும்பான்மை, அதனால அவன் பேரினவாதம் பேசினான்.
பெரும்பான்மை சமுதாயம் பேரினவாதம் பேசும்போது சிறுபான்மை தமிழர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் எங்கே வருது? பேரினவாதம் பேசினா பிரிவினைவாதம் வரும். பல நாடுகளில் பேரினவாதம் தான். யார் மெஜாரிட்டியோ அந்த மதம் தான், யார் மெஜாரிட்டியோ அந்த இனக்குழு தான், யார் மெஜாரிட்டியோ அவன் வச்சதான் சட்டம். இப்படிதான் உலகத்தில் நாடுகள் இருக்கு. சில நாடுகளில் ஜனநாயகம் முத்தி போயிருக்கு, முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா மாதிரி நாடுகளில், இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் ஒரு 500-1000 வருஷமா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வளர்ந்து வந்த நாடு. அதனால அங்க அவன் என்ன செய்யறான்? பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சமமான உரிமைகள், சமமான சலுகைகள், சமமான அணுகுமுறை, எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக நடத்தும். இது ஜனநாயக முதிர்ச்சி அடைஞ்ச நாடு. உலகத்திலேயே இந்தியா மாத்திரம்தான் ஸ்பெஷல் நாடு, ஸ்பெஷல் ஆக்ட். இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு, இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு. அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே, என் கோயில நானும் பார்த்துக்கிறதுக்கு உரிமை கொடு. அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறியடா, அதை எனக்கும் கொடு. அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய, அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய, அவனுக்கு பாராட்டு விழா சொல்றிய, அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய, அதே மாதிரி போய் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே, வெக்க வேண்டாம் நமக்கு? இது கேவலம் இல்லை? பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கொடுன்னு கேட்கிற கேவலமான நிலையில் நாம் இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினாலதான் அப்படி இருக்கிறான். ஒரு தேர்தலில் மாட்ட நீ இந்துவா ஓட்டு போட்டு பாரு, இதை சொல்லுங்க, தமிழ்நாடு பூரா போய் சொல்லுங்க, ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு பாருங்க. சில பேர் வாயத்தரன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ் எல்லாம் வரும், மருந்து குடிச்ச கேஸ் எல்லாம், உள்ள டியூபை விடுவார் டாக்டர், வாயத்தரன்னு திறக்க மாட்டார். ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பார், டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆண் வாயை திறந்துடும். அவ்வளோ திமுக காரன் அப்படிதாங்க. நீங்க மூக்க பிடிச்சா வாயை திறக்கிறவன் தான் திமுக காரன். ஓட்டை இந்துவா போடுங்க, ஓட்டை மாத்தி போடுங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்துவா ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் தெரியுமா? பழனி பாத யாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து. ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார், திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிர்தமும் நான் பார்க்காததா, நான் திங்காததா, அதை தின்னு தொலைக்க வேண்டியதானே, அதையும் பாராட்டி பேச வேண்டியது, பண்ண மாட்டேங்கிறேன்றதான பிரச்சனை. பழனிக்கு பாத யாத்திரை ஸ்டாலின் போவார். எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குழி இறங்கி பூக்குழி இறங்கி நடந்து போவாங்க. நம்ம அண்ணன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா? நான் எப்ப சொன்னேன்? சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே. பத்திரிக்காரன் திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வருவார். அப்படி நிலைமை தான் வரும். அது இல்லாத வரை நம்ம ஏளனம் செய்வார்கள், கேலி பண்ணுவாங்க. கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்துனா திருடேன்னாரு. நம்ம ஈன்னு பல்லிழிச்சோம். கனிமொழி அக்கா சொன்னாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா. போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு. நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன், முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை, இப்போ நீங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான், சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பல, கடவுளை நம்பி வர்றான். ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க, திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு? இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது, காயப்படுத்தாது. இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க? நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார். நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதானே ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நான் புண்படுத்துவேன், அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன். என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க, எவ்வளவு அக்கிரமம் பாருங்க. இதெல்லாம் எப்ப மாறும்? ஹிந்து ஒற்றுமையினாலதான் மாறும்.
இந்து ஒற்றுமை எப்ப வரும்? இந்து உணர்வு இருந்தா தான் வரும். 1000 ஜாதிகள் நம்முள் உண்டு. இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் அல்ல, வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த ஜாதியமும் குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது. இந்த ஜாதிகளும் குடும்பம் தான். இன்னைக்கு இதெல்லாம் ஒழிச்சிரும் நினைக்கிறான், குடும்பங்களை ஒழிச்சிரும் நினைக்கிறான். மாடர்னிட்டின்ற பேர்ல, நவீனம்ன்ற பேர்ல ஜாதிகளை ஒழிச்சிரும். ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம், ஜாதிய குடும்பத்தை ஒழிச்சிட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஈஸியா ஒழிஞ்சிரும். ஆனால் இந்த ஜாதி கட்டமைப்பு இருக்க, இதுதான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது. குலதெய்வம் கோயில், ஒரு மாளிகாவூர்னால மீனாட்சி அம்மன் கோயிலை தாக்க முடியும், ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலை அடிக்க முடியும், கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சிட்டு போக முடியும். ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மகிட்ட இருந்ததே. அதனாலதான் இந்து தர்மம் வாழ்கிறது. டீசென்ட்ரலைஸ்ட், இது சென்ட்ரலைஸ்ட் இல்லை, டீசென்ட்ரலைஸ்டு ரிலிஜன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரே கடவுளை 1000 பேர்ல சொல்லி சகஸ்ரநாமம் சொல்றமே. இந்த டைவர்சிட்டி இருக்கே, இது இருக்கிற டைவர்சிட்டி இருக்கிற எந்த ஒரு தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் யாராலும் அழித்து விட முடியாது. ஆனால் இவர்கள் அதை அழிக்க பார்க்கிறார்கள். இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை. ஏன் பிராமின்ஸ் மேல திமுக இவ்வளவு கோபம்? இவன் தான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறான்றதுனாலதான் இவ்வளவு கோபம். இவனை அழிச்சிட்டு அதையும் அழிச்சிடலான் நினைக்கிறான். அதனால இந்த கோபம். இந்த சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக, முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறதே என்ற காரணத்தினால அவங்க மேல கோபம். ஏன் நரேந்திர மோடி மேல திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளவு கோபம்? முந்தா நாள் கூட மாம்பழ கூட்டத்தில் நான் சொன்னேன், ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவன், அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவனுடைய முதல் டார்கெட் ஏடிஎம் வாட்ச்மேனை அடிப்பான். அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை, அவை யாரோ இவை யாரோ, இவன் நோக்கம் ஏடிஎம் தான். ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அது காவல் இருக்கிறான். இவனை அழித்தால் தான் ஏடிஎம் தொட முடியும். அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி. அதனால அவரை குறிவைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? யாரையாவது ஒரு இலக்கு, ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சான்னா அவங்களால அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது, அதனால அவங்களை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம். அவங்களை அவமானப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, விமர்சனப்படுத்துறது, அவங்களுடைய முறையில குறைக்கிறது, இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம், இல்லாம பண்ணிடலாம். அவுரங்கசீப்பும் அலாவுதீன் கில்ஜியாலையுமே முடியலடா, உன்னால என்னடா முடிய போகுது? எத்தனை படையெடுப்பு பார்த்தோம், எவ்வளவு தியாகம் பண்ணோம். எங்கள் சகோதரிகள் மாத்திரம் எத்தனை 1000 பேர் அப்படியே தீயில இறங்கி அக்னியில இறங்கி செத்து போயிருப்பா. அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும். ஒவ்வொரு உயிர் தியாகியினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போவதல்ல. நாம் ஒன்றும் மத வெறியர்கள் அல்ல. என் மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வெறி அல்ல, வீரியம். மதங்களுக்கிடையே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் இந்திய தாயின் புதல்வன் என்று நினைக்கிற அமைப்புகள் நமது அமைப்புகள். நீதான் பாரபட்சம் பார்க்கிற, பிரிச்சு பார்க்கிற, வேற வேறையா சொல்ற. இந்த பிரிவினைவாதம் முன்னால் வந்தது, ஆட்சியாளர்களால வந்தது, திமுக மாதிரியான விஷ சக்திகளால வந்தது. இது எப்போது இதை புரிந்து கொள்கிறானோ அப்போது ஒரு விடிவு காலம் நம்ம கிடைக்கத்தான் செய்யும். நிச்சயம் நடக்கும். அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நமது பயணம் அதை நோக்கி போகட்டும். இறுதி வெற்றி என்பது நமக்கு தான் இருக்கும். யாராவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில ராமனுக்கு மகத்தான ஆலயம் அமைக்க முடியும் சொல்லியிருந்தா பைத்தியக்காரன் சொல்லி சிரிச்சிருப்பான். இன்னைக்கு நடந்து விட்ட கனவு அது நடந்திருக்கிறது, நடந்திருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் வரும்னு யாராலையும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. விஸ்வ இந்து பரிஷத் 87, 88 இந்த இயக்கத்தை கையில் எடுத்த போது அப்பெல்லாம் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதோட இணைஞ்சிருந்தோம். அவ்வளவு வேலை செஞ்சோம். அப்பையும் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ராம ஜென்மபூமிக்கு. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர். 2 பேருமே ராமர் கோயிலுக்கு எதிராக இருந்தாங்க.
உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய ட்ரேஸே இல்லாம அந்த கட்சியே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் திமுகவோட ட்ரேஸே இருக்காதுங்க. மிக விரைவில் இங்க தேசியவாத ஆட்சி பிஜேபி ஆட்சி வரும், நிச்சயம் வரும். நேற்று வரைக்கும் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு தான் தூங்க போயிருப்பான். என்ன ரசவாதமோ என்ன நடந்ததோ தெரியாது. காலையில் எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். தமிழ்நாடு ஆன்மீக பூமி. தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் ஆன்மீகத்தால் உழுதெடுத்த பூமி. பசும்பொன் தேவர் மாதிரி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மகான்கள் வாழ்ந்த பூமி. வாவு சிதம்பரம் பிள்ளையும் கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வாழ்ந்த பூமி. இவங்கெல்லாம் தேசியத்துக்காக, சுதந்திரத்துக்காக, இந்து தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க. ஒரு காளையார் கோவிலை நான் குண்டு வைத்து தகர்ப்பேன், பீரங்கினால தகர்ப்பேன்னு சொன்னதுனால மருதுபாண்டியர்கள் சரணடைஞ்சாங்க, அவங்கள தூக்குல போட முடிஞ்சது. கோவிலை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க நமது மன்னர்கள். இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செய்த மன்னர்கள் வாழ்ந்த பரம்பரை நாம. திமுக எல்லாம் நமக்கு ஜுஜிபி. இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி சத்ரபதி சிவாஜி மாதிரி வாள் எடுத்து போராட வேண்டாம், கட்டபொம்மன் மாதிரி பீரங்கி தயார் செய்ய வேண்டாம், மருது சகோதரர் மாதிரி தூக்குல தொங்க வேண்டாம். இந்த பயவுல ஒரே ஒரு ஓட்டை மாத்திரம் மாத்தி போட்டா போதும். வாக்குச்சீட்டினுடைய வலிமை புல்லட்டினுடைய வலிமையை விட பேலட்டினுடைய வலிமை அதிகமானது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு. we need ballots not bullets. இத சொல்லுங்க, இதை எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. நங்கநல்லூர்ல ஏன் இந்து ஒற்றுமைக்காக கூட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, இங்கே உள்ள இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இல்ல. இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கு. நங்கநல்லூர் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த இந்து ஒற்றுமை செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக கூட்டம் வச்சிருக்கிறாங்க. எப்படி சாந்திபீனி ஆசிரமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க மிக பெரும் பேரியக்கமாக மாறியதோ, அதே மாதிரி இந்த இந்து ஒற்றுமை செய்தி தமிழகம் முழுக்க ஒரு பெரும் செய்தியாக மாற வேண்டிய பொறுப்பு நங்கநல்லூர் மக்களுக்கு இருக்கு. இந்த நங்கநல்லூருக்கு எனக்கு கூட ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. நான் ஒரு காலத்தில் தொலைபேசி துறையில வேலை செஞ்சேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல டெலிகாம் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஒரு 3 மாசம் பயிற்சிக்கு வந்திருந்தேன். அப்போ இந்த நங்கநல்லூர்ல தான் தங்கியிருந்தேன். 3 மாசம் அவங்க கூட தான் தங்கியிருந்தேன் நான். இப்போ என்கிட்ட கேட்டா எந்த தெரு எந்த வீடுன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா எங்கேயோ இருந்தேன். அந்த பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நான் தங்கியிருந்தேன். இப்போ நான் வரும்போது அதுதான் யோசிச்சுட்டே வந்தேன், அது எந்த இடம்னு எனக்கு தெரியல. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவு சிறப்பான மக்கள், அமைதியான மக்கள், தர்மத்தை நேசிக்கிற மக்கள், தங்களுக்குள் சமூக நல்லிணக்கத்தை போற்றுகிற மக்கள், இவங்கெல்லாம் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பரம பூஜனிய குருஜி விஸ்வ இந்து பரிஷத்து ஆரம்பிக்கப்பட்ட உடனே ஒரு அற்புதமான பணியை செஞ்சார். நாட்டில் உள்ள எல்லா மடாதிபதிகள், சன்னியாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டார். மிகப்பெரிய சன்னியாசிகள் மாநாடு, மடாதிபதிகள்லாம் சேர்ந்து நடத்தின மாநாடு. அந்த மாநாட்டில் குருஜி அவர்கள் முயற்சியில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்து மதத்தின் எந்த சாஸ்திரத்திலும் நடைமுறையிலும் தீண்டாமைக்கு இடமே இல்லை என்று நாட்டினுடைய அத்தனை மடாதிபதிகளும் சன்னியாசிகளும் பீடாதிபதிகளும் சேர்ந்து அறிவிக்க வைத்தவர் பரம பூஜனிய குருஜி. அதை செய்த பேரியக்கம் விஸ்வ இந்து பரிஷத். தீண்டாமையை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அந்த மனப்பான்மையை நம்மிடமிருந்து அழித்து விட வேண்டும் என்பதுதான் இந்து ஒற்றுமைக்கான அடிப்படை காரணம். அதை புரிந்து கொள்ளணும். தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய வலி என்பதை நாம புரிஞ்சுக்கணும். நம்மிட்ட இருக்கிற குறைகளையும் நாம சரி செய்யணும். ஒரு 7 வயது மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். நடந்த சம்பவத்தை சொல்றேன். 7 வயது மாணவன் பள்ளிக்கூடத்தில் போறான். பழைய காலத்தில் அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் இவன் உள்ள நுழையிறப்பயே ஒரு பழைய சாக்கு, அழுக்கான ஒரு சாக்கை போட்டு அதில் உட்காரு அப்படிங்கிறார். அந்த மாணவன் இப்படி பார்க்குறான். ஒரு 10-15 மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. எல்லாரும் நல்ல ஒரு மரப்பலகையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவன் மாணவன் கேட்குற ஆசிரியர்கிட்ட, எல்லாரும் பலகையில் உட்கார்ந்துருக்கிறாங்களே ஐயா, எனக்கு மாத்திரம் ஏன் சாக்கில் உட்கார சொல்றீங்க? ஏய், நீ தாழ்ந்த ஜாதி, அப்படிதான் உட்காரணும். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிணறு. அந்த கிணற்றுல அவங்கவுங்க தண்ணீர் இறைச்சி குடிச்சுக்கணும். அந்த காலத்தில் பம்ப் செட், ஜெட் பம்ப் எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வாளியில தண்ணி இறைச்சி குடிச்சுக்கணும்.
எல்லா மாணவர்களும் மதிய நேரத்தில் தாகம் வரும்போது, தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை வரும்போது அந்த கிணற்றுல வாளியை விட்டு தண்ணி இறைச்சி குடிச்சுக்கிடுவாங்க. இவன் மாத்திரம் வாளியை உள்ள விட்டு தண்ணி இறைச்சி குடிக்க கூடாது. ஏன்னா இவன் தாழ்ந்த ஜாதியான். என்ன கொடுமை பாருங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் யாராவது பீவனோ மற்றவங்களோ அந்த வாளி தண்ணி இறைச்சி இப்படி ஊத்துவாங்க, இவன் இப்படி கையை பிடிச்சு குடிச்சுக்கணும். பியூன் அன்னைக்கு லீவுன்னா இவன் தண்ணியே குடிக்க முடியாது. யாராவது கூட படிக்கிறவனுடைய தயவு இல்லைன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது. வீடு வாடகைக்கு தர மாட்டான். அப்படி ஒரு நிலையில இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், உங்க பையன் அப்படி இருந்திருந்தா, நீங்க அப்படி படிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு கோபம் வரும்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம், அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க. யாராவது தெரியுமா இங்க உள்ளவங்க? பாபா சாஹேப் அம்பேத்கர். அம்பேத்கருடைய அனுபவம். 7 வயதில் அவர் பள்ளிக்கூடம் போறப்ப சாக்கில் உட்கார சொன்னார். அவரே எழுதியிருக்கிற வருத்தத்தோடு. அவர் பேர் பீமராவ் தான். அவருடைய உண்மையான பேர் பீமராவ். எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு பாருங்க. ஆனாலும் கூட அவ்வளவு கொடுமை நிகழ்ந்த அந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு ஒரு ஆசிரியர் அமைஞ்சார். அம்பேத்கருக்கு அவனை தட்டி கொடுத்தார், படிக்க வச்சார். அவரை நீ ரொம்ப உச்சத்தை தொடரணும்னு சொன்னார். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார் அந்த ஆசிரியர். தன் பெயருக்கு பின்னால் அந்த ஆசிரியரின் பெயரையும் சேர்த்து கொண்டான். அவர் ஒரு பிராமண ஆசிரியர். அவர் பெயர் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் என்பது ஒரு பிராமணரோட பெயர். பீமராவ் என்பதுதான் இவர் பெயர், பீமராவ் அம்பேத்கர். அப்ப ஒரே காலகட்டத்தில் தீண்டாமை கொடுமையும் இருந்திருக்கிறது, அவர்களை தட்டி கொடுத்து வளர்த்தெடுக்கிற அந்த பண்பும் இருந்திருக்கிறது. தீண்டாமைக்கு இடமில்லாத ஒரு இந்து சமுதாயம் இருக்கணும். 1000 ஜாதிகள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஊர்ல பிராமணர் இருக்கிறாரு, செட்டியார் இருக்கிறாரு, பிள்ளைமார் இருக்கிறாரு, தேவர் இருக்கிறாரு, வன்னியர் இருக்கிறார், கவுண்டர் இருக்கிறார், நாடார் இருக்கிறார், யாதவ் இருக்கிறார். 1000 ஜாதிகள் நம்மள் உண்டு. அத்துணையும் தாண்டி நான் ஹிந்து என்ற உணர்வும் என்னோடு உண்டு என்பதை நினைப்பு, அந்த எண்ணத்தை நிலைநிறுத்தணுமா இல்லையா? ஜாதி வச்சுக்கலாம், ஒரு அளவுக்கு ஜாதி. அதுக்கு மேல நான் இந்து, அதுக்கு மேல நான் இந்தியன், இந்த பாரத நாட்டினுடைய குடிமகன், அந்த பெருமையான உணர்வு வேணும் இல்ல? இந்த உணர்வுகள் இருக்கிற ஒரு சமுதாயத்தை யாராலும் அழித்து விட முடியாது. RSSல ஒரு பாட்டு பாடுவான், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும்னு பாடுவான். அது மாதிரி ஒரு ஹிந்து உள்ளவரை இந்த நாட்டில் போர்க்கொடி பறந்துதான் தீரும். இது இந்து ராஷ்டிரம், இது இந்து நாடு, ஹிந்துத்துவம், இதெல்லாம் தேசியத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான். இந்த நாட்டில் எல்லா மதமும் சேர்ந்து வாழலாம். விவேகானந்த சுவாமி அமெரிக்கால போய் முழங்குறாரு, ஹிந்து என்ற வார்த்தையை கேட்டவுடன் என் மனதில், என் உடலில் 1000 மின்னல்கள் பாய்ந்தது போன்ற உணர்வு இருந்தால் மாத்திரமே நீ ஹிந்து. அந்த ஃபீல் இருக்கா நமக்கு? ஹிந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எந்த மாநிலமோ எந்த ஜாதியோ, அவன் ஏழையோ பணக்காரனோ பாமரனோ யாராக இருந்தாலும் அவன் என் உடன் பிறந்த சகோதரன் என்று உன்னால் நினைக்க முடிந்தால் தான் நீ ஹிந்து என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த ஃபீல் இருக்கா நமக்கு? அந்த உணர்வு நமக்கு தோணுதா? காஷ்மீர்ல இந்துக்கு ஒரு பிரச்சனைன்னா கன்னியாகுமரி இந்துக்கு அந்த ஃபீல் வருதா? வரணும் இல்ல, வரணும். அப்படி வர வைக்கிறதுக்கு தான் விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு RSS இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா இந்த வருஷம். டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் RSS இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று எல்லோரும் கைவிட்டு விட்ட ஒரு பெரிய மிஷன், அதை கையில் எடுத்துக்கொண்டு இன்று 100 ஆண்டுகளாக RSS பேரியக்கம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னாருங்க, 4 இந்துக்கள் ஒரு திசையில சேர்ந்து நடக்கணும்னா, விவேகானந்தர் சொன்னதை சொல்றேன், 4 இந்துக்கள் ஒரே திசையில ஒரே மாதிரி சேர்ந்து நடக்கணும்னா அவனுக்கு மேல பாட கட்டி 5ஆவதா ஒரு இந்து பணமா படுத்திருந்தா சுடுகாட்டுக்கு அப்படி சேர்ந்து போவான் அப்படின்னு சொன்னார். எப்படி பாருங்க, 4 இந்து இப்படிதான் சேர்ந்து போவான், மேல ஒருத்தர் 5ஆவதா ஒரு இந்து பணமா இருக்கணும், சுடுகாட்டுக்கு தான் அப்படி தூக்கிட்டு போவான். விவேகானந்தருக்கே விரக்தி பாருங்க. அப்ப அந்த காலத்துல இந்த மனநிலையை பாருங்க. அப்படி 4 இந்துக்களை சேர்ந்து ஒரே வழியில் நடக்க முடியாது என்று விவேகானந்தரே சொன்ன ஒரு இந்து சமுதாயத்தை 4 இளைஞர் இல்லையா, 4 லட்சம் இளைஞர்களை ஒரே வழியில் நடக்க வைக்க முடியும்னு காமிச்சிருக்க RSS. 4 லட்சம் பேரை ஒரே வழியில் நடக்க முடியும், 40 லட்சம் பேரை ஒரே வழியில் நடக்க வைக்க முடியும். எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு முன்னோர்கள் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க.
எங்கே இருக்கு இந்து மதத்துக்கு ஈடான ஒரு சிறப்பு? எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற ஒரு தன்மை எங்கே இருக்கு? நான் ஒரு இந்து தான், ஆனால் ஒரு மசூதியில் போய் என்னை வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னா அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொன்னா சந்தோஷமா போவேன். ஒரு சர்ச்சில் போய் செய்யுங்க, சந்தோஷமா போவேன். எனக்கு மதம் ஆச்சரியம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார், யார் யார் எந்த ரூபத்தில் என்ன பேரை சொல்லி என்னை வழிபட்டாலும் அதெல்லாம் என்கிட்ட தான்டா வரும் அப்படிங்கிறாரு. கிருஷ்ணர் தான் சொல்றாரு, என் மதம் மாத்திரமே உண்மை, இன்னொரு மதம் என்பது உண்மை இல்லைன்னு ஒரு ஹிந்து ஒரு நாளும் சொன்னதில்லை. என் கடவுள் மாத்திரமே உண்மை, மற்ற கடவுள்கள் உண்மை அல்லன்னு ஒரு ஹிந்து எப்போதும் பேசியதில்லை. ஆதிசங்கரர் சொல்றார், மூர்த்தி பேதம் பாவம் அப்படிங்கிறார். மூர்த்தி பேதம் பாவம்னு ஆதிசங்கரர் ஏன் சொன்னாரு? இந்த கடவுள் உயர்ந்தவர், இவர் சரியில்லை, இவர் தான் என் கடவுள்லாம் பேசாதீங்கடான்றார். மூர்த்தி பேதம் பண்ணாத, மூர்த்திகளுக்குள்ள பேதம் இல்லை, அந்த பேதத்தை பார்க்காதேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி மரபுகள்ல இருந்து வந்தவன் தான் இந்து. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவான்ல, இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை அப்படிமா. கட்டபொம்மன் சொல்லும் போது அவன் சொல்லுவான், பேடியாக இருப்பவன் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்பான், அவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதிருப்பான் அப்படின்னு சொல்வார் கட்டபொம்மன். அது மாதிரி இந்துவாக பிறந்தவன் வகுப்புவாதியாக இருப்பதில்லை, இந்துவாக பிறந்தவன் அடிப்படைவாதியாக இருப்பதில்லை, இந்துவாக பிறந்தவன் பயங்கரவாதியாக இருந்ததில்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் அவன் இந்த மண்ணின் வித்துக்கு சொந்தக்காரனாக இருக்க மாட்டான், அவன் இந்துவாகவே இருக்க மாட்டான். மத ரீதியில பாரபட்சம் பார்க்கறது, பிரிச்சு பார்க்கறதெல்லாம் இந்து ரத்தத்திலே இல்லைங்க, இந்து ரத்தத்திலே இல்லை. எதுக்கு இத்தனை போலீஸ் பாதுகாப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்க என்ன செஞ்சிட போறோம் தெரியல. அமைதியா கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அவன் தான் வந்து கல்லை போட்டு போறான். கல்லை போட்டா அந்த கூட்டம் கலைஞ்சிரும்னு அந்த அக்கா சந்தோஷமா எடுத்துட்டு வந்து என் மேல கல் எரிஞ்சிட்டாங்கன்னு காமிச்சிட்டு அது பாட்டு கூலா உட்காந்துருக்கு. ரொம்ப பாராட்டுகள் அந்த அக்காவுக்கு, கொஞ்சம் கூட பேனிக் ஆகல. சொக்கலிங்க ஐயா சொன்னார், அதே கல்லை வச்சு திருப்பி அடிக்க வேண்டியதானே. அடுத்த கூட்டம் நடக்கிறப்ப அதை செய்வாங்க. அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க, அதனால அதை செய்வாங்க. இந்த உணர்வு நமக்கு வரணும். நம்ம யாருக்கு எதிராக இல்லை. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல இந்துக்கள் இருக்கிற ஒரு தேசம் இந்த தேசம். தமிழ்நாட்டில் மாத்திரம் 7 கோடி இந்துக்கள் இருக்கிறான். இந்த 7 கோடி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணி இருக்கே, இது எப்படி வகுப்புவாதமா இருக்கணும்? 7 கோடி உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் தொகை இல்லை. இங்கிலாந்தோட மக்கள் தொகையே 4 கோடி தான். தமிழ்நாட்டில் உள்ள இந்து மாத்திரம் 7 கோடி. இலங்கையோட மக்கள் தொகையே 1.25 கோடி தான். பாதி பேர் போர்ல வேற செத்து போயிட்டான். 7 கோடி இந்துக்களை தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத்தும் இந்து முன்னணியும் RSSம் ஒற்றுமைப்படுத்துகிறது என்றால் இது எப்படி வகுப்புவாதமா இருக்க முடியும்? பல நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகம் அந்த 7 கோடி. அதனால நாம செய்யற வேலைக்கு யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், தைரியமா செய்யும். பல கூட்டங்கள் என்னை அறிமுகப்படுத்துறப்போ உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு கேட்பாங்க. ரோட்டரியில், லைன்ஸ்ல, காலேஜஸ்ல உங்களை எப்படி சார் அறிமுகப்படுத்தணும்பாங்க. சீனிவாசன் RSS காரன்னு சொல்லி அறிமுகப்படுத்துன்னு சொல்லுவேன். பல இடங்களில் சொல்லுவேன். என்னை அறிமுகப்படுத்துகிற அந்த ரோட்டரி நண்பர் முஸ்லீமா இருப்பார், கிறிஸ்டியனா இருப்பார். அப்படி டக்குன்னு அப்படியே பார்ப்பாரு, என்ன சார் RSSன்னு சொல்லு, நான் RSS தான். தைரியமாக நான் RSSன்னு சொல்லுங்க, தைரியமா நான் இந்து முன்னணிக்காரன்னு சொல்லுங்க, தைரியமா நான் விஸ்வ இந்து பரிஷத்து சொல்லுங்க. நீங்க சொன்னாதாங்க சமுதாயம் சொல்லும். நீங்க நான் இந்துன்னு மாத்திரம் சொல்லாம, நான் விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லாம இந்து முன்னணின்னு சொல்லலைன்னா அடுத்த தலைமுறை நான் இந்துன்னே சொல்ல முடியாத தலைமுறை உருவாயிருங்க ஐயா. அதனாலதான் அடிச்சு சொல்றோம், இயக்கத்தின் பேரை சொல்ற. ஆமான்னு சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? தூக்கு தண்டனை போட்டுருவானா, ஜெயிலில் போட்டுருவானா, 2 FIR போட்டுருவானா? போட்டு போறான். 4 கேஸ் இருக்கட்டுமே. பேப்பர் அப்படி வெள்ளையா வச்சிருந்து அந்த பேப்பர் என்ன செய்ய போறீங்க? 4 அடித்தல், திருத்தல், குத்தல், குதறல் அதெல்லாம் இருந்தா தான் அது பேப்பர். சில வீடுகளுக்கு போய் அப்படியே நீட்டா பெயிண்ட் அடிச்சே வச்சிருப்பான். அப்படி வீடு எனக்கு பிடிக்காது. பல வீடுகளுக்கு போங்க, அந்த சின்ன பிள்ளைங்க பென்சிலை வச்சு சோறெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கும். அந்த வீடு தான் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு இருக்கிற சோறு தான் நல்ல சோறு. அதை சுத்தமாக வச்சு மியூசியமா நடத்துற நீ வீடா நடத்தாம, ஒரு கேஸும் இல்லாம என்னத்தை கிழிக்க போற? 10 கேஸ் வரட்டுமே, பிரச்சனை பண்ண, மறியல் பண்ண, போராட்டம் பண்ண, என்ன பண்ணிடுவேன்? 4 கேஸ் வரட்டும். பிஜேபி கார மேல ஒவ்வொருத்தமே 50 கேஸ் இருக்கு. என்ன ஆயிடுச்சு? அடுத்த தடவை விஸ்வ இந்து பரிஷத்துல யாரு மேல அதிக வழக்கு இருக்கோ அவங்களுக்கு பாராட்டு விழா இங்க நடத்தணும். மேடையில் கூப்பிட்டு அதிக வழக்குகள் வாங்கிய இந்து சமூக போராளி அப்படின்னு போகணும். அரசு திமுக அக்யூஸ்ட்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ பாராட்டுக்குரியவன் அர்த்தம்.
சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி அக்யூஸ்ட் தான், நேரு அக்யூஸ்ட் தான், வஉசி அக்யூஸ்ட் தான், நேதாஜி அக்யூஸ்ட் தான். சுதந்திர போராட்டத்தில் அக்யூஸ்ட் பிரிட்டிஷ்காரன் அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை பேரும் சுதந்திரம் அடைஞ்ச உடனே தியாகிகள், தேச தலைவர்கள், விடுதலை வீரர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அக்யூஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்காரன் அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை திமுக காரனும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மொழிப்போர் தியாகிகள். ஆச்சாரியா ஆட்சி மாறின உடனே அக்யூஸ்ட் தியாகி ஆயிடுறான்ல. அது மாதிரி திமுக ஆட்சியில அக்யூஸ்ட் சொல்லப்படுற அத்தனை இந்து இயக்கத்துக்கு காரணம் 2026க்கு அப்புறம் நீ எல்லாம் தியாகி. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. அதனால நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆகுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நிறைய போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அறப்போராட்டம் பண்ணுங்க, ஜனநாயக ரீதியா பண்ணுங்க. வன்முறை நன்முறையும் அல்ல, அது நன்முறையும் அல்ல. அண்ணாதுரை அப்படிதான் சொல்லியிருக்காரு. அண்ணாவின் கொள்கைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வன்முறை கிடையாது, நன்முறையில் போராட்டம். என்ன வேணாலும் செய்வோம், போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், முழக்கம் கொடுப்போம், ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை சொல்லுவோம். ஆனால் எங்கள் இலக்கு 2026 இங்கே ஒரு இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கிற ஒன்றுதான். இந்து ஒற்றுமையின் வெளிப்பாடு தேர்தலில் வெளிப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான். இந்த இந்து தர்மம் எந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கோ மதங்களுக்கோ மத உணர்வுகளுக்கோ எதிரானது அல்ல என்பதை நாங்கள் காண்பிக்க இருக்கிறது தான். எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மதத்தை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை என்பதை புரிந்து கொண்டதால் இந்த உணர்வோடு நாங்கள் இங்கே பேசுகிறோம். அந்த ஒற்றுமை நமக்குள் வர வேண்டும் என்று கூறி இதுவரைக்கும் நீங்க அமர்ந்து கேட்டதற்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.